கர்த்தரை ஆராதித்து உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையில் பார்க்கிற, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். எம்எல்டி குடும்பம் உங்களை வரவேற்கிறது. இந்த ஆராதனையிலே முதல் முறையாய் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி எம்எல்டி குடும்பத்தில் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வரவேற்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு அவர் பேசும்படியாக அவர் இருக்கிறார். இந்த காலவெல்லும் உங்களோடு நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்டதான புஸ்தகம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Today I going to speak from the book of Genesis chapter 8 verses 1 to 5. Genesis chapter 8 verses 1 onwards. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய வேதத்தை அந்த பகுதிக்கு நேராக நீங்கள் திறந்து கொள்ளும்படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு நேராக நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை அன்பாய் நான் அழைக்கிறேன். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தொருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியில் இருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் நாள் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மற்றும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களோடு பேசும்படி நோவாவை நான் கொண்டு வர விரும்புகிறேன். நோவாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி. இது தெரியாத ஒருவருமே நாம் இருக்க மாட்டோம். சிறு பிள்ளைகளை கேட்டாலே ஸ்டோரியாக அந்த கதைகளை சொல்லுவாங்க. ஏன்னா சிறுவர்களுடைய ஆராதனையில நோவாவை குறித்த சரித்திரம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இப்படி எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதியிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரியத்தை சபைக்கு அவர் சொல்ல வருகிறார். நோவா என்கிற அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில், அவருடைய காலங்களில் நடந்த ஒரு சம்பவம் நாம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் அன்று ஜனங்களை அவர் உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது நிமித்தம் அவர் கோபம் உண்டவராய் உலகத்தை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு தீர்மானித்து முடிவெடுத்து அதிலே எல்லாம் அழிந்துவிடக் கூடாது என்று எண்ணி வாழுகிற எல்லாவற்றிலும் பழுதொன்றும் இல்லாத சுத்தமாயிருக்கிற எல்லா காரியத்திலும் 2 ஜோடாக தேவனாகிய கர்த்தர் கண்டு அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களிலே எவன் நீதிமானாக இருக்கிறான் என்று பார்த்து அதில் நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்று
கர்த்தருடைய சித்தத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய திட்டத்திற்கு அந்த நடத்துதலுக்குள்ளாக நோவா அவருடைய குடும்பம் வந்து நோவா மூலமாக கர்த்தர் தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நடப்பித்து அவர் எதை பார்த்தாரோ அதை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதை நோவாவை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். அதற்கு பிறகு நடந்த ஒரு காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மழை பெய்தது, இரவு பகல் என்று பாராமல் இடைவிடாமல் 40 நாட்கள் மழை பெய்தது என்று நாம் பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாள் மழை பெய்தாலே நம்முடைய பட்டணம் எப்படி இருக்கு, நாம் இருக்கிற பகுதி எப்படி இருக்கு, நாம் இருக்கிற தெருக்கள் எப்படி மாறிவிடுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய கால சூழ்நிலை மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்று சொல்லுகிறோம், மாநகர சென்னை என்று சொல்லுகிறோம், கிரேட்டர் கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னை என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு மணி நேரம் விடாம ஒரு மழை பெஞ்சா நம்மளுடைய தெருவிலே நம்மால் நடக்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40 நாட்கள் இடைவிடாத ஒரு மழை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம அறிந்திருக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள். அது நமக்கு செய்தி அல்ல. அதற்கு பிறகு நடந்த ஒரு காரியத்தை, நடந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் இன்றைக்கு புசிக்க பானம் பண்ணும்படியாக நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல நோவா அவருடைய குடும்பம், அது மாத்திரமல்ல கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்ற எல்லா ஜீவ ஜந்துக்களும் இப்ப அந்த பேழைக்குள்ளாக இருக்கிறார்கள், ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அதுவே முடிவல்ல, அதுவே நிலையல்ல, அவர்கள் வெளியே வர வேண்டும். ஒரு அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலே அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியே வரணும். அதற்காக நாட்களும் காலங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம வாசித்த ஒரு 5 வசனங்களை நாம் இந்த இடத்துல இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு சம்பவம் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. அந்த வாசித்த அந்த பகுதியிலே 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராக வைத்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களை நாம் இன்றைய நேரத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பார்ப்போம் மறுபடியும் அந்த 5ஆம் வசனத்திற்கு நேராக. 10ஆம் மாதம் மற்றும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. மலை சிகரங்கள் காணப்பட்டன. உங்களுக்கு கர்த்தர் நமக்கு தருகிற இந்த பகுதியில் ஒரு தலைப்பு என்னென்றால், மலை சிகரங்கள் காணப்பட்டன. The top scene. மலை சிகரங்கள் காணப்பட்டன. அப்போ மலை சிகரங்கள் காணப்படுவதற்கு முன்னாக ஒரு சில வேலைகள் நடந்திருக்கு. உடனே மலை சிகரங்கள் தெரியல, மலை சிகரங்கள் உடனே கண்ணுக்கு படல. அது கண்ணுக்கு படுறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நடந்தது. ஆகவேதான் அந்த 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரையிலே நாம் வாசித்தோம். இப்போ நம்ம அந்த 1ஆம் வசனத்திலே நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜலம் அமர்ந்தது. ஜலம் அமர்ந்தது. பின்னாடி இருக்கிறவங்க ஜலம் அமர்ந்தது. எஸ். முதல் காரியம் என்ன அங்க நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மலை சிகரங்கள் காணப்படுவதற்கு முன்னாக நடந்த ஒரு வேலை, நடந்த ஒரு விஷயம், கர்த்தர்
கர்த்தர் செய்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலம் அமர்ந்தது. ஒரு குடும்பம் ஒரு பேழைக்குள்ளாக அடைப்பட்டிருக்கிறார்கள். ஜீவ ஜந்துக்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையே அவளுடைய வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்க்கையின் தொடர்ச்சி அவளுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அழிவும் அவர் நினைக்கிறார், ஜீவனும் அவர் நினைக்கிறார். அப்ப அழிக்கணும்னு நினைச்சா அவர் என்ன செஞ்சிருவாரு? அழிச்சிருவார். ஜீவனை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? ஜீவனை. உங்களுக்கு தெரியுமா, நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருப்போம், மரணத்திற்கு போயிருப்பாங்க, டாக்டர்ஸ் டைம் கூட கொடுத்துட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல பிழைத்து வெளியே வந்தவர்கள் இருக்கிறாங்க, தெரியுங்களா? டாக்டர்ஸ்க்கே தெரியாது. இன்னொன்னு சொல்றேன், சிலர் மரித்து வந்துட்டு இருப்பாங்க, எல்லாருடைய பார்வைக்கும் வச்சிருப்பாங்க, உயிரோட எழுந்திருச்சவங்க இருக்கிறாங்க, தெரியுங்களா? வெளிநாட்டிலே எந்த நாடு என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒரு மிஷனரிமார், ஒரு ஊழியர், அவர் மரித்து போனார். அவர் மரித்து போன போது மக்கள் கலங்கி நின்றார்கள். அவர் சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிறாங்க. என்னை நடத்தினவர், என்னுடைய நண்பர், என்னுடைய போதகர், என்னுடைய சிநேகிதர், என்னுடைய குடும்பத்தார், இப்படி அங்கே அவர் சூழ்ந்திருந்த மக்கள் கலங்கி நின்று கொண்டு, சிலர் அடுத்த காரியங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறாங்களே, இன்னொரு பக்கம் பிரசங்கம் போய் கொண்டிருக்கிறது, ஜெபம் போய் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் மக்கள் அவரை சூழ்ந்து அவரை பார்த்து அவர் செய்த எல்லாவற்றையும் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை திடீரென்று ஒரு மகிமை அவர் மேல் இறங்கின உடனே அவர் உயிரோடு கூட எழுந்தார். எதற்கு சொல்றேன்னா, ஆண்டவர் நினைச்சார்னா முடிக்கணும்னு நினைச்சார்னாலும் முடிச்சிருவாரு, ஆக்கணும்னு நினைச்சார்னா ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ சாதாரண தேவன் அல்ல. யாரவர்? சர்வ. அதனால தான் அவருக்கு பேர் என்னங்க? சர்வ வல்லவர். எல்லாமே அவர் கீழே உள்ளது, எல்லாமே அவர் கீழாக இருக்கு. மரணமும் ஜீவனும் அவருடைய பாதத்தில் இருக்கு. ஒரு மனிதனுடைய ஜீவனும் மரணமும் அவருடைய பாதத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட தேவன் இந்த இடத்துல ஒரு பக்கம் ஜனங்களுடைய பாவங்களை கண்டு மனஸ்தாபப்பட்டு அவர்களை அழித்தார். அதே ஆண்டவர் இன்னொரு பக்கம் அதற்குள்ளாக நீதிமானாக, அதற்குள்ளாக எந்த ஒரு பழுதும் இல்லாத வாழ்ந்த ஜீவ சந்துக்களையும் கத்த நினைத்து அதற்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் நினைத்தார். ஹல்லேலூயா. ஆனா அதற்கு இடையில ஒரு ப்ராசஸ் நடந்தது, ஒரு வேலை நடந்தது. அதுதான் பேழை. அந்த பேழைக்குள்ளாக கொஞ்ச நாட்கள் அவர்கள் இருக்க வேண்டும். இப்ப இருக்கிறாங்க, என்னமோ ஒரு அவங்க ஜீவன் தப்பி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அதுவே வாழ்க்கைனா இருக்க முடியாது. மாட்டு கொட்டாயில எத்தனை நாள் நீங்க இருப்பீங்க? மாடு சாணி போடுற இடத்துல எத்தனை நாள் நீங்க தூங்குவீங்க, இருந்திருப்பீங்க? எவ்வளவு நாள்? மிஞ்சு பண்ண எத்தனை நாள் கவுண்டிங்ல வைக்க முடியுமா? சரி, ஒரு யானை, அது பக்கத்துல எத்தனை நாள் நீங்க இருப்பீங்க? புறா, பறவைகள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த நாட்களில் ஒரு மனுஷன் புறா வளர்த்து அந்த புறாவினுடைய எச்சை அவருக்குள்ளாக போனதுனால மரித்து போனார். செய்தி உலகெங்கும் போச்சு இல்ல? அந்த புறாவினுடைய அந்த எச்சை அது அவருக்குள்ளாக போனதுனால அவருடைய லிவர்ல அது ஃபார்ம் ஆகி மரித்து போனார். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புறாவோடையே அவங்க இருந்திருப்பார். அது எவ்வளவு எச்ச துப்பி இருக்கும். இது போல ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை நாட்கள் அதுக்குள்ளாக வாழ முடியும் ஒரு குடும்பம்?
அப்போ ஜீவன் தப்பிக்க ஒரு பேழைக்குள்ளாக இருந்தாலும் அது வாழ்க்கை அல்ல. அதில் இருந்து வேறொரு வாழ்க்கைக்கு அவர்களை கர்த்தர் கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. அதற்கு சில காலங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. இவங்க சில மாதங்கள் இவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. வேதம் சொல்லுகிறது, வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 150 நாட்களுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா 150 நாட்கள் ஜலம் வடிவதற்கு எத்தனை நாட்களா? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. அப்ப இந்த இடத்துல முதலாவது நடந்த ஒரு காரியம் என்னன்னா, அந்த அடைப்புல ஒரு அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில இருக்கிற மக்களை கர்த்தர் அவர்கள் வெளியே வருவதற்கு கர்த்தர் செய்த முதல் காரியம் என்னன்னா, ஜலம் அமர்ந்தது. ஜலம் அமர்ந்தது. ஜலம் அமராம அவங்க பேலை விட்டு என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. நம்ம எல்லாருக்கும் இப்ப நம்ம எல்லாருமே பீச் அங்கெல்லாம் நீங்க போயிருப்பீங்க, ஷீஷோர்லாம் கடல் பக்கம் போயிருப்பீங்க. அலையை நம்ம பார்க்கிறோம். அந்த அலை என்ன செய்யுது, தூரத்திலிருந்து அது அப்படியே வருது, அது அசைந்து வருகிறது. அது வந்து நம்முடைய பாதத்தில் வரும்போது அது தண்ணீராய் நம்முடைய கால்களை நனைக்குது. அது திரும்ப ரிவர்ஸ்ல போகுது. திரும்ப எப்படி வருது, அங்கிருந்து அலையாய் வருகிறது, அலை அலையாய் வருகிறது. அப்ப போகுது, வருது, வருது, போகுது. அப்ப அன்றைக்கு யோசிச்சு பாருங்க, 40 நாட்கள் மழை, இரவு பகல், பேலை மிதக்குகிறது. இப்ப பேலை மிதக்குதுன்னா அப்ப இன்னொரு விஷயம் நம்ம அங்க பார்க்கணும், ஜலம் அலை அலையா இருக்கு. அதனால அந்த கப்பலும் அப்படியே ஷேக்கிங்லயே இருக்கு. அப்போ ஷேக்கிங்ல இருக்கிற கப்பல் நின்னாதான் அதுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே பாதுகாப்பா வர முடியும். அப்போ அதற்கு ஆண்டவர் செஞ்சது என்னன்னா, அலை அலையாய் வருகிற இந்த ஜலத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்னா, முதலாவது அமர்த்துகிறார். நம்முடைய தெய்வத்தினுடைய வல்லமை என்னென்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். என் அப்பன் இயேசு அவர் ஊழியம் செய்த காலங்களில் சீஷர்களோடு அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த அந்த தருணத்திலே புயல் காற்று வீசின போது, பெரும் வெள்ளம் வந்தபோது சீஷர்கள் பயந்தார்கள். அந்த நேரம் என் அப்பன் இயேசு செய்த ஒரு காரியம், கடலை பார்த்து என்ன செய்தார், காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அப்பொழுது அது என்ன செய்ததாம், அமைதலாயிற்று. அவருடைய வார்த்தையின் அதட்டல் காற்றும் கடலும் அமைதலுக்குள்ளாக போகுமானால், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை அவருடைய ஜனம் ஒவ்வொருவரும் நாம் நன்கு உணர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காற்று கடலே அவருடைய வார்த்தைக்கு அமைதலாக இருக்குன்னா, கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அலை போல அலை அலையாய் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு போகிற ஜலம் என்ன அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஜீவன் தப்பித்துக் கொள்ள ஏதோ ஆண்டவர் கிருபையாய் ஒரு இடத்திற்குள்ளாக நீங்கள் வாழ, ஒரு அடைப்புக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அடைப்புல உங்களுடைய வாழ்க்கை ஜலம் போல, அந்த ஜலம் எப்படி அது அலை அலையாய் அது வந்து போகிறதோ, அது போல இன்றைக்கு உங்களுடைய காலங்கள், உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமாவது ஜலம் போல ஒரு காரியங்கள், சூழ்நிலையோ காலங்களோ நிலையோ ஏதோ ஒன்று உங்களை அப்படி அலை அலையாய் போகிறது போல உங்களுடைய வாழ்க்கை அலை போல இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, அந்த அலையில இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில இருந்து, அந்த அலைக்குள்ளாக உங்களுடைய தத்தளிப்பில் நீங்கள் இருக்கிற அந்த அடைப்பில் இருந்து இன்றைக்கு அந்த வெளியே உங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த ஜலத்தை அமர்ந்தது போல இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு அலை அலையா இருக்கிற அந்த ஜலத்தை கர்த்தர் அமர்த்த இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப என்ன ஜலம்
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எந்த ஜலம் உங்களை அலை அலையாய் உங்களை ஒரு ஸ்டெடியாக ஒரு இடத்துல நிற்க முடியாதபடிக்கு உங்களை அலை போன்று உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு கொண்டு போகுதோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த ஜலம் இன்றைக்கு அமர்த்தப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு அமர்த்தப்பட்டாதான் இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு நீங்கள் வெளியே வர முடியும். இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இந்த நிலையை உங்களுடைய வாழ்க்கை அல்ல. இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த காலமே உங்களுடைய வாழ்க்கை அல்ல. இந்த காலங்கள் மாறி, இந்த நிலை மாறி, இந்த சூழ்நிலை மாற, இதோ என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜலம் போன்று அலை அலையாய் உங்களை கொண்டு போகிற அந்த சூழ்நிலை காலங்களையும் நிலையும் கர்த்தர் அமர்த்துகிறவராயிருக்கிறார். சத்ருவாகிய பிசாசு இந்த நாட்களில் எந்த காரியங்களை உங்களை ஒரு ஸ்டெடியாக ஒரு நிலையில நிற்க முடியாதபடிக்கு அது அலை போன்று ஜலம் பெரிதாய் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறானோ, அதை இன்றைக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அதை அவர் அமர்த்துகிறவராயிருக்கிறார். இரண்டாவது நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம், 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று. இரண்டாவது நடந்த ஒரு காரியம் என்னன்னா, மழை நின்று போயிற்று. மழை நின்று போயிற்று. மழை நின்னாதானே அந்த அலை அமைதலா இருக்கும். அது அமைதலா நின்னாதானே தண்ணி வடி ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் முதலாவது அந்த ஜலத்தை அமைதல் படுத்துகிறார். இரண்டாவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மழை என்ன செஞ்சுதான் நின்று போயிற்று. அப்போ அங்கே அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை, அவருடைய காலங்கள், அவருடைய நிலை அவர்களுக்கு பாதகமாக இருந்தது. மழை அந்த மழை எப்ப நிக்குதோ அப்பதான் அவங்களுக்கு அடுத்த ஒரு காரியத்தை பற்றி அவங்க யோசிக்க முடியும், வேறொரு விஷயத்தை பற்றி யோசிக்க முடியும், என்ன செய்யணும்னு நினைக்க முடியும், என்ன பண்ணலாம்னு அதை பற்றி கவனிக்க முடியும். அப்போ மழை அவர்களுக்கு பாதகமாக இருந்தது. இப்ப கர்த்தர் பாருங்க, மழையினால் உண்டான ஜலத்தை அவர் அமைதலாக்கிறாரு. ரெண்டாவது என்ன செஞ்சுறாருன்னா, எதனால் இந்த ஜலம் வந்ததோ அதை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நிற்க வைக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், மழை நின்று போயிற்று. கர்த்தருடைய அதிகாரத்தை பாருங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆளுமையை இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டும். எங்கே ஆண்டவர் கட்டளையிட்டு மழை பெய்ததோ அதே மழைக்கு ஆண்டவர் கட்டளையிடும் போது அந்த மழை நின்று போயிற்று. தேவனோட சனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஜலம் போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பாரமாக இருக்க, உங்களுக்கு பாதகமாக வந்ததை கர்த்தர் இந்த காலவல்லை கண்டு அதை நிற்கும்படியாக கர்த்தர் செய்யவர் இந்த வேளையில் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, எதையுமே அவர் அரைக்குறையா செய்கிறவர் அல்ல. அந்த நேரம் செய்கிற நம்மலாம் அந்த நேரம் என்ன நடக்கணுமோ அதை தான் நம்ம யோசிப்போம். அந்த நேரம், அப்போ, அந்த நிமிஷம் நம்ம அதை தான் அப்படி யோசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அந்த நிமிஷம், அந்த நேரம், அப்போ அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவருடைய ஃபோக்கஸே தொலைதூர நோக்கம், தொலைநோக்கு பார்வை. அப்ப இவர்கள் சுகமாய் அவர்கள் வெளியே வரணும் அப்படின்னா மழை நிற்கணும். இவங்களுக்கு பாதகமாய் இருந்ததான அந்த மழையை கர்த்தர் நிறுத்தினார். தேவனுடைய சனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுகமாய் நீங்கள் இந்த பூமியில வாழணும் அப்படின்னா இந்த நாட்களில் உங்களை பாரமாயிருக்கிற அந்த ஜலத்திற்கு காரணமான அந்த பாதகமான ஒன்றை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அது நிற்கும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஆசீர்வாதத்திற்கு தடையாக,
சமாதானத்திற்கு தடையாக, சுகத்திற்கு தடையாக, நன்மைகளுக்கு தடையாக என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு அது பாதகமாயிருக்கிறதோ, எந்த காரியங்கள் உங்களுக்கு பாதகமாயிருக்கோ, எவைகள் உங்களுக்கு ஜலம் போன்று உங்களுக்கு பாரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிற அந்த பாதகமான ஒன்றை கர்த்தர் நிறுத்துகிறவராயிருக்கிறார். சத்ருவாகிய பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசத்தை குலைக்கும்படி, தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில பாதகமாய் வைத்திருக்கிறவைகளை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ அதை இன்றைக்கு நான் நிற்க செய்வேன், நான் அதை நிற்க செய்வேன். அது உங்களோட வாழ்க்கையில நின்றுச்சுன்னா எல்லாமே தானா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். சமாதானமா, சமாதானத்தை காண்பீர்கள். சந்தோஷமா, சந்தோஷமா இருப்பீங்க. மகிழ்ச்சியா, மகிழ்ச்சியா இருப்பீர்கள். தேவைகளா, தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்பட்டதா இருக்கும். இது போல சொல்லிக்கொண்டே போகலாம், அடக்கிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு தடையாய் இருக்கிற அந்த பாதகமான அந்த காரியம், சத்ருவாகி பிசாசு உங்களோட வாழ்க்கையை அனுமதித்து அனுப்புகிற அந்த ஒரு விஷயத்தை என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமுடையவர் அதை நிற்கும்படியாய் செய்கிறார். என்னோட வாழ்க்கை இப்படிதான் போகுமா? என்னோட வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? என்னோட ஜீவியம் இதுதானா? என்னோட குடும்பம் இப்படியே போயிடுமா? இல்லை. அதற்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சபையோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு பாதகமாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் நிற்க செய்கிறார். அப்போ இரண்டாவது, மலை சிகரங்கள் காணப்பட கர்த்தர் செய்தது என்னன்னா, மலையை நிற்க செய்தார். மூன்றாவது, நாம் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்னா, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் என்ன செஞ்சுதான்? வடிந்தது. வடிந்தது. அப்போ இந்த இடத்துல இவங்க வெளியே வரணும், திரும்பி இவங்களோட வாழ்க்கையை தொடங்கணும். சூழ்நிலை இவர்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தாதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திரும்ப என்ன செய்ய முடியும்? தொடர முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு இடையூறா இருந்தா நினைச்சது செய்ய முடியாது, நினைச்சது நடக்காது. அப்ப இந்த இடத்துல இவங்க தொடர்ந்து கர்த்தர் எப்படி நடத்த இருக்கிறார் என்பதற்கு இவர்கள் செய்ய ஆயத்தமா இருக்க, இவர்கள் வெளியே வந்தா எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஜலம் வடிய செய்தார். வடிய செய்தார். ஒரு சொட்டு இல்லாமல் எல்லாம் வடிந்து போகும்படியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதுவுமே அவங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம அதை பார்த்திருப்போம். நம்முடைய வீடுகளில் மழை பெய்ந்து விட்ட பிறகு நம்முடைய கூரையில இருந்து அந்த தண்ணீர் வடிகிறத நம்ம பார்த்திருப்போம். சிலர் அந்த வடிகிறது நிக்கட்டும், வெளியே மற்ற வேலைகளை பார்க்கலாம், இப்படி சொல்லுகிறதெல்லாம் பார்த்துருக்கிறோம். சிலருக்கு அந்த ஒரு தூறல் கூட மேல சரீரத்தில் பட பிடிக்காது. சிலர் சரீர பலவீனத்து நிமித்தம் ஒரு தூறல் கூட மேல படுவதற்கு விரும்ப மாட்டாங்க. அதேதான் இந்த இடத்துல இந்த ஜனங்கள் வெளியே வந்து நன்றாய் தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் இன்னொரு விஷயத்தையும் செய்யறாரு, ஜலம் வடிய செய்கிறார். தேவனுடைய ஜனமே, உங்களோட வாழ்க்கையில அவர் ஜலத்தை அமர்த்துகிறது மாத்திரமல்ல, அதற்கு காரணமாயிருக்கிற மழையை அவர் நிற்க வைக்கிறாரு. அதோடு அவர் செய்கிறது என்னன்னா, முற்றிலுமாக ஒரு தீர்வுக்கு கொண்டு வருகிறாரு. அந்த ஜலம் வடிய பண்ணுகிறார். ஜலத்தை வடிய பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு பாதகமாக சத்ருவாகிய பொல்லாங்கன் பிசாசானவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அதை நிறுத்தி
அதனால் உண்டான அந்த பாரமான காரியங்களை அதை அமர்த்தி நீங்கள் முழுமையாய் நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு அவர் செய்கிறது என்னன்னா, அவன் மூலியமாக வந்த ஒரு விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில ஒரு சிறு துளி கூட உங்களோட வாழ்க்கையில இராதபடிக்கு அவைகள் அதை வடிய பண்ணுகிறா. நீங்கள் வெளியே வரும்போது, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் பொழுது, அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரும் பொழுது, அந்த நிந்தையிலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது, அந்த அவமானத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது, அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது, அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது, ஒரு சிறு துளி கூட மறுபடியும் அது உங்களை அணுகாதபடிக்கு அது முற்றிலும் அது மாறும்படி கர்த்தர் என்ன செய்கிறாராம், அதை வடிய செய்கிறார். வடிய செய்கிறார். நம்முடைய தேவன் பார்த்தீங்களா, அவருடைய பிள்ளைகள் மேல் அவர் எவ்வளவு கரிசனை உடையவராயிருக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த விஷயங்களிலே இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி தவிக்கிறவர்களாய், ஒரு ஏமாற்றத்தோடு வாழ்க்கை எல்லாம் தோல்வியாய், இன்றைக்கு என்னோட வாழ்க்கை ஒரு முடிவு தெரியாதபடிக்கு எல்லாம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை இந்த காலவெளியில் இந்த கர்த்தரோட சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், தேவனுடைய சனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது முற்றிலும் இராதபடி நீங்கள் நன்றாக இருப்பதற்கு உங்களோட வாழ்க்கையில சத்துரு கொண்டு வந்த அந்த காரியங்களில் சிறிதளவும் உங்களோட வாழ்க்கையில் இராதபடிக்கு அதை இன்றைக்கு வடிய பண்ணுகிறா. அப்பதான் இவங்களுக்கு அந்த மலை சிகரங்கள் காணப்படும். அடுத்தது நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், 4வது ஒரு காரியம் கர்த்தர் செஞ்சார். என்னன்னா, 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அடுத்து நம்ம பார்க்கிறோம், என்னவா தங்கிற்று, ஸ்டே, தங்கிற்று, பேழை தங்கிற்று. அந்த பேழை ஒரு இடத்துல தங்கிட்ட பிறகுதான், நின்ற பிறகுதான், அது ஒரு இடத்துல வந்த பிறகுதான் அவங்களுடைய கண்களுக்கு இந்த மலைகளின் சிகரங்கள் என்ன செஞ்சது, காணப்பட்டது. அது வரைக்கும் அவங்க தண்ணீரிலே, அந்த ஜலத்திலே தான் அவங்க மிதங்கிட்டு இருந்தது. ஆனால் தண்ணி வடிய 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 இப்பொழுது மலைகளை பார்க்கிறார்கள். அதில் அரராத் என்னும் மலையின் மேலே அந்த கப்பல் நிற்குது, மேலே தங்கிற்று. தேவனுடைய சனமே, இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, எந்த அடைப்புக்குள்ளாக, எதற்குள்ளாக நீங்கள் இருந்தீங்களோ, எதற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்களோ, எதற்குள்ளாக நீங்கள் இருந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை ஆண்டவர் ஒரு இடத்துல அதை அவர் நிறுத்துகிறவராக இருக்கிறார். அது உங்களுடைய வாழ்க்கையில் அது தொடராதபடிக்கு, அதற்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கை போகாதபடிக்கு அதை ஒரு இடத்துல அவர் நிறுத்துகிறார். சிலர் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பிரச்சனை நான் போகிற இடமெல்லாம் என் கூடவே, கஷ்டம் நான் இருக்கிற இடமெல்லாம், வியாதி என்னை விட்ட பாடு, துன்பத்திலேயே என்னோட வாழ்க்கை, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் எது அனுபவம்னா, அந்த ஜீவன் தப்பிக்க ஒரு இடத்துல இருந்தாலும் இதெல்லாம் நம்ம பின்தொடர்றது பாருங்க. அப்ப அது 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 ஒரு இடத்துல அப்ப நிக்கணும், அது ஒரு இடத்துல இருக்கணும், நின்னதான் அடுத்த ஒரு காரியத்தை அவங்க பார்க்க முடியும். அப்ப இந்த நாட்களில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பேழை போன்று இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை, அந்த நிலையில இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர அதை கர்த்தர் தங்க வைக்கிறார், அவர் தங்க செய்கிறார். நான் பேசுகிறது எத்தனை பேர் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு நேராக உங்களுடைய செவிகள் கவனமாக இருக்குமானால், இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சனமே, ஒன்றை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், பேழை போன்று ஒரு அடைக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் அந்த பேழை என்கிற அந்த நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து மலை சிகரங்களை உங்களுக்கு காண செய்ய இந்த காலவில் அவர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வெளிச்சத்தை காணாதபடிக்கு
உங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? இருளே என்னோட வாழ்க்கையா இருக்குன்னு போய்கொண்டிருக்கிறீங்களா? பாவமே என்னோட வாழ்க்கை என்று போய்கொண்டிருக்கிறீர்களா? கஷ்டமே என்னோட வாழ்க்கை என்று போய்கொண்டிருக்கிறீங்க? தரித்திரமே என்னோட வாழ்க்கை என்று நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களா? எந்த காரியத்தில் உங்களோட வாழ்க்கை ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பேழை போல நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராக சொல்லுகிறார், அந்த பேழை தங்கும்படியாக ஒரு இடத்துல கர்த்தர் வைக்கிறார். இனி அது உங்களை தொடராதபடிக்கு, அதற்குள்ளாக இனி உங்களோட பயணம் இராதபடிக்கு, உங்களோட வாழ்க்கையின் பயணம் இனி அதற்குள்ளாக இராதபடி அதை கர்த்தர் தங்க செய்கிறார். கர்த்தர் தங்க செய்கிறார். இந்த இடத்துல இவர்கள் வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது அந்த பேழை ஒரு மேல் தட்டிலே அது தங்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். அதற்கு பிறகு நடந்ததுதான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. மலை சிகரங்கள் காணப்பட்டது. எப்பவாம்? 10ஆம் மாதம் முதல் தேதி. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விஷயத்தை அவர் உங்களுக்கு சொல்ல வராரு. 10ஆம் மாதம், இந்த மாதம் முதல் தேதியே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர்கள் சிகரங்களாக உலகத்திற்கு காண கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய அவர் ஆரம்பித்து விட்டார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுகிறது புரியுதா? 10ஆவது மாதம், இந்த மாதம் முதல் தேதியிலேயே மழையா இருக்கிற நீங்க உங்களுடைய சிகரங்கள் உலகம் காணும்படியாக கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு விஷயம் நீங்க அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் அவர் 9ஆம் மாதத்தில் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம பார்த்து முன்னாடி நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் 9ஆம் மாதம் கடைசி தேதியில எல்லாம் அவர் பினிஷ் பண்ணிட்டார் உங்களுக்காக. 1ஆம் தேதியே நீங்கள் சிகரங்களாக உலகம் காணும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இப்ப சிகரங்கள் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் உங்களுடைய தலையை அவர் உயர பண்ணுகிறார். உங்களோட தலை அவர் உயர பண்ணுகிறார். எவ்வளவு நாட்கள் நீங்கள் உங்களோட தலையை குனிந்து அவமானமாக, நிந்தையாக, சோர்வாக, தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போயிருப்பீங்களானா, அப்படி ஒரு ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும்னா, தலை குனிந்த ஒரு வாழ்க்கை, தலை நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், 1ஆம் தேதியே என் ஜனம் உங்களை நான் தலை நிமிர செய்திருக்கிறேன். தலை நிமிர செய்திருக்கிறேன். நீங்கள் தலை நிமிர்ந்து ஹல்லேலூயா உலகம் உங்களை காணும்படியாக நான் அதை செய்து விட்டேன் என்று இந்த காலவெளி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அவர் உங்கள் இருதயங்களை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். He will strengthen your heart. He will strengthen you. தேவனுடைய சனமே, இதோ மலை சிகரங்கள் காணப்பட்டன. வேதத்தில் ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பிட முடியுமானால் அதற்கு சரியான ஒரு நபர் வேதத்தில் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை மிக வேகமாக நான் முடிக்க நான் விரும்புகிறேன். இந்த ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போன அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவர் நினைத்தருளினார். அவர் வெளியே கொண்டு வந்தார். அவருடைய தலையை நிமிர வைத்தார், நிமிர செய்தார், தலை தூக்க வைத்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே வேதத்தில் நாம் யோசேப்பினுடைய சம்பவத்தினுடைய முடிவை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். If you read the book of Genesis chapter 41 verses 40 onwards, 40 to 44, அதில் உள்ள சொல்லப்பட்ட அந்த சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு மனுஷனுடைய தலையை கர்த்தர் எப்படியாய் உயர்த்தினார் என்று அந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அந்த மனுஷனுடைய தலை உயர்த்தப்பட அது உடனே நடக்கல. அதற்கு அந்த மனுஷன் கடந்து போன பாதை ஹல்லேலூயா சொல்ல முடியாதவைகள்.
வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆதியாகமம் 37 அதிகாரம் 24 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, if you see the Genesis chapter 37 verses 24, அந்த மனுஷனுக்கு நடந்த முதல் விஷயம் குழியிலே போடப்பட்டார். இரண்டாவது, நீங்கள் 37 அதிகாரம் 28 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த மனுஷனுக்கு இரண்டாவதாக நேரிட்ட ஒரு காரியம், இஸ்மவேலிடத்தில் விற்கப்பட்டார். ஆதியாகமம் 37, 36 மற்றும் 39 அதிகாரம் 1 வசனம், இந்த 2 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு நேரிட்ட மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா, போத்திபாரினிடத்தில் விற்கப்படுகிறார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 20 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த மனுஷனுக்கு யோசேப்புக்கு நடந்த மற்றொரு காரியம், சிறைச்சாலைக்குள்ளாக கடந்து போனார். யாருங்க இந்த யோசேப்பு? வேதம் சாட்சி கொடுக்கிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பும் கர்த்தரோடு கூட இருந்தார். அப்ப பாருங்க, ஒரு தேவனோடு கூட இருந்த ஒரு மனுஷனுக்கு உண்டான வாழ்க்கை எப்படி? குழி, விற்கப்படுகிற ஒரு அனுபவம், வாங்கப்படுகிற ஒரு அனுபவம், சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு போகிற அனுபவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இந்த மனுஷனோட வாழ்க்கையில இந்த நிலையெல்லாம் வந்த போதுதான், இந்த அடைக்கப்பட்ட இந்த பேழையில இருந்துதானே யோசேப்பை என் தேவனாகிய கர்த்தர் காலங்கள் வந்தபோது, அந்த 41 அதிகாரம் 40 வசனத்திலிருந்து 44 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்தின விதத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். ஓ, யோசேப்பின் தலையை கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தினார். தலை குனிந்த இடத்துல கர்த்தர் யோசேப்பின் தலையை நிமிர செய்தார். தேவனுடைய சனமே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில அமர்த்த வேண்டிய காரியங்களை கர்த்தர் அமர்த்தினார். நிற்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிறுத்தினார். வடிய வேண்டிய காரியங்களை கர்த்தர் வடிய செய்தார். தங்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் தங்க செய்தார். முடிவு, யோசேப்பை அந்த எகிப்திற்கே அதிகாரியாய் கர்த்தர் யோசேப்புடைய தலையை உயர்த்தினார். தேவனுடைய சனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் யோசேப்பை போன்று எந்த நிலையில நீங்கள் இருந்தாலும் சரி, எவைகள் உங்களுக்கு ஜலமாக இந்த நாட்களே காணப்பட்டாலும் சரி, யோசேப்பின் தலையை உயர்த்தின தேவனாகிய கர்த்தர், ஓ, எகிப்தை பார்க்கும்படியாக யாக்கோபு மாத்திரமல்ல, யோசேப்பின் மற்ற சகோதரர்கள் பார்க்கும்படியாக யோசேப்பு என்கிற அந்த மலையின் சிகரங்களை காணும்படியாக கர்த்தர் செய்வாரானார். ஓ, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மலை சிகரங்களாகிய உங்களையும் உலகம் காணும்படி, உங்களுடைய குடும்பம் பார்க்கும்படி, உங்களுடைய சந்ததி பார்க்கும்படி, உங்களுக்கு வேதனை உண்டாக்குகிற, உங்களுக்கு துன்பத்தை காண வைத்த யாராக இருந்தாலும் எவர்கள் மத்தியிலும், ஓ, மலை சிகரங்களாக உங்களை என் தேவனாகிய கர்த்தர் காண செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் அதை செய்ய அவர் ஆரம்பித்து விட்டார். அது 1ஆம் தேதியே அவர் செய்து முடித்தும் விட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு அவர் செஞ்சு முடிச்சதை தான் இன்றைக்கு அவர் உங்களோடு கூட அவர் பேசி கொண்டாரா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஓ, யோசேப்புக்கு செய்தது போல என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். செய்வாரல்ல, செய்திருக்கிறார்னு நம்புங்க. ஏன்னா இந்த இடத்துல வசனத்துல தான் பார்க்கிறோம், 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. எஸ், நீங்கள் இந்த உலகத்திற்கு, உங்களோட குடும்பத்திற்கு, உங்களோட வேலை இடத்துல காணும்படி கர்த்தர் உங்களோட தலையை உயர்த்தி இருக்கிறார். அவர் உயர்த்தி இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீங்க. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, பாரமாய் நீங்கள் போன காலங்களுக்கு, ஓ, என் தேவனாகிய கர்த்தர் அதற்கு ஈடாக அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த இந்த காலவெளி கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து, நம்மளை சிந்தித்து பார்த்து, கர்த்தருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். எஸ், உங்களோட தலையை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். யார் முன்பு நீங்கள் தலை குனிந்து போக மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்திலும், ஓ, நீங்கள் தலை குனிந்து போக மாட்டீங்க. உங்களை தலை நிமிர செய்த தேவனாகிய கர்த்தர்
உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பார். அவர் உங்களை தொடர்ந்து நடத்தி செல்லுவார். அவருடைய வருகை வரையிலும் அவருடைய ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள். அவருடைய சந்ததியாய் நீங்கள் இருந்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாய் நீங்கள் விளங்குவீர்கள் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஜனமே, நோவாவுக்கு ஒரு வாழ்க்கை உண்டானது. மலை சிகரங்கள் காணப்பட்டது. வெளியே வந்தார்கள், வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவருடைய சந்ததி கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றளவும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சந்ததி சந்ததியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த சந்ததிக்குள்ளாக இருக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் அபிரிவிதமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல நம்ம யாவரும் எழுந்து நிற்க போகிறோம். யாவரும் நிற்கிற நேரம் ஒரு நிமிடம் நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மலை சிகரங்கள் அவர்களுக்கு காணப்பட்டது. யோசேப்பு என்கிற மனுஷனோட வாழ்க்கையில சிகரமாய் யோசேப்புடைய வாழ்க்கை உலகம் பார்க்கும்படி கர்த்தர் காண வைத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படியாய் வைத்திருக்கிறார். சிகரங்களாக உலகம் காணும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் ஜலத்தினாலே அந்த மலை மூடப்பட்டிருக்கலாம். உங்களோட வாழ்க்கையிலும் ஜலம் போன்று எந்த ஒரு காரியமோ ஒருவேளை நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், 10ஆம் மாதம் முதல் தேதியிலே சிகரங்கள் காணப்பட்டன. உங்களோட வாழ்க்கையின் கர்த்தர் அதை தொடங்கிவிட்டார். அவர் செய்து கொண்டிருக்கிறார். பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் நம் தேவனோட சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். இது அர்ப்பணிக்கிற நேரம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, யோசேப்பை ஆசீர்வதித்தவர் என்னையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்படி சொல்லுங்க. என்னையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். என்னோட வேலையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். என்னோட பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். சொல்லுவோம். கர்த்தர் அப்படியே அவர் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்ம யாவரும் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பந்திலே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். நாம் யாவரும் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒரு வேத பகுதியை நான் சபைக்கு நேராக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். முடிந்தால் நீங்கள் கவனமாக இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஒருவேளை நீங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் அதை பார்ப்பீர்களானால் நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். சபைக்கு இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். சபை எல்லோருக்கும் இந்த காரியங்களை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது கடைசியாய் அவர் ஆசைப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதை லூக்கா 22ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்திலிருந்து. அதற்கு மேலேயே 11ஆம் வசனத்திலிருந்து அது ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் நான் 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். நன்றாய் நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். என் அப்பன் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம் அந்த இடத்துல லூக்கா அதை தெளிவாக இந்த இடத்துல எழுதுகிறார். 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து, பாத்திரம் என்று சொல்லும் பொழுது அவருடைய மாம்சம் வைக்கப்பட்ட பாத்திரமும் அவருடைய
இரத்தமாக நினைவு கூறப்படுகிற அந்த திராட்சை ரசமும் அந்த பாத்திரத்தையும் அவர் எடுத்து, வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். அந்த வார்த்தை நான் திரும்ப கொண்டு வருகிறேன். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர்களிடத்தில் கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். அவர் கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவர் கரத்தில் வாங்கி அதை ஆசீர்வதித்து தம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் கொடுத்து விட்டார். அதை அவர்கள் வாங்கி பங்கிட்டு கொண்டார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையின் தொடக்கமும் முடிவுமாக நம் மத்தியிலே பிரசன்னராயிருந்து தம்முடைய ஆளுகைக்குள்ளாக அவர் நம்மை நடத்தி அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அவருடைய பந்தியிலே நாம் பிரவேசிக்க அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் இன்றைக்கு நாம் பங்கெடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனை முழுவதுமாய் அவர் ஆளுகை செய்தபடி நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு மனதார நாம் நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மகிமையானது ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய நாமத்தை போற்றி உம்முடைய நாமத்தை புகழ்ந்து உம்மை ஆராதிக்க தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நீர் எங்களுக்கு தந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களில் அவள் போய் சேர கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய மகிமையினால் நீர் நடத்துவீராக. இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நாம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை வரையிலும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள்.